வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி. தலைப்பு பஞ்சபூத அறிவு. பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு என்று சொன்னால் அது பஞ்சபூதங்களின் தன்மையை உணர்ந்து கொள்வதுதான். ஏனென்றால் எப்படி போனாலும் பஞ்சபூதங்களையும் அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளையும் தவிர வேறொன்றையும் மனிதன் அறிவது இல்லை. ஆகையினாலேயே இவைகளையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு வேண்டிய சங்கற்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், காப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமது மனத்தை ஏற்பு சக்தி வாய்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 5 பௌதீக பிரிவுகளிடையேயும் நமது அறிவையும் மனத்தையும் ஜீவகாந்த சக்தியையும் செலுத்தி நமக்கு வலுவை தேடிக்கொள்கின்ற தவமே பஞ்சபூத தவம். எனவே நமது மனத்தை ஒழுங்குபடுத்தி அதற்கான ஒரு பயிற்சி மூலம் ஒவ்வொரு பூதத்தோடும் ஒன்றி நின்று உயிர்காப்பை சரியான முறையிலும் அளவிலும் பெற்று பழகிக்கொண்டால் வாழ்க்கையில் பஞ்சபூதங்களால் ஆன பொருட்களோடும் உயிர்களோடும் தொடர்பு கொள்ளும்போது உயிர்கலப்பு பெறும்போது அந்த உயிர்கலப்பு முழுமையாகவும் சரியானதாகவும் வெற்றியும் இனிமையும் தரத்தக்கதாகவும் அமையும். இந்த பயிற்சியால் பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றோடும் முறையாக முழு அளவில் ஏற்ற சங்கற்ப கருத்துக்களோடு உயிர்கலப்பு பெற்று பக்குவம் அடைந்த மனமானது எந்த அனுபவத்திலும் சலிப்போ வெறுப்போ தோல்வியோ ஏற்காத பக்குவத்தை பெறுகிறது. இனிமையை காத்துக்கொள்ளும் திறமை பெருகுகிறது. அத்தகு மனத்தினால் எந்த பொருளோடும் இணைய முடிகிறது, எந்த சக்தியோடும் இணைந்து பயன் கொள்ள முடிகிறது. அந்த பொருளால் அல்லது சக்தியால் விளையக்கூடிய பாதகங்களில் இருந்தும் காப்பு பெற முடிகிறது. அந்த பொருள் மற்றும் சக்தி பற்றிய முழு விளக்கத்தையும் தெளிவையும் பெறவும் பயன் கொள்ளவும் முடிகிறது. அருள் தந்தை அவர்கள். வாழ்க வளமுடன்.